ஹலோ குட்டீஸ், பிரைஸ் அலாட். எல்லாம் எப்படி இருக்கேங்க? எல்லாம் கத்தர்க்குள் நாமத்தை எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் அன்சி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்ப்போம் அன்சி? ப்ரேயர் தானே பார்ப்போம். ஆமாம் அன்சி அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம ஸ்டார்டிங் பயிர்க்குள்ளே போகலாம். ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி 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 ஏசப்பா. ஏசப்பா செகண்ட் மீட்டம் டெஸ்ட் வருது ஏசப்பா. பசங்க எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதணும் ஏசப்பா. அவங்க கூடவே இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. அவங்க போக்கே மாட்டேன் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சந்திங்க ஏசப்பா. நீங்கள் தான் உதவுணும் ஏசப்பா. செகண்ட் மீட்டம் டெஸ்ட் எழுதுகிற பசங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க கூடவே இருங்க ஏசப்பா. நீங்களே உதவுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் கொத்தற்காக நன்றி 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 எஸ்பா. எஸ்பா இந்த செகண்ட் கிளாஸில் வர ஒரு சில்ட்ரன்களையும் நீங்கள் ஆசிரியங்க எஸ்பா. எஸ்பா அவங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசிரியங்க எஸ்பா. அவங்க புக்கில் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ்பா. எஸ்பா இந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாலாம் இங்கே வரணும் எஸ்பா. சர்ச்சுக்கு அப்படி சிப்கா நன்றி 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 எஸ்பா. எஸ் மூலம் ஜெபிக்கணும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டி, ஸ்டார்டிங் பேர் முச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன் அன்சி. எப்போ போகிற டான்ஸ் தானே பார்க்க போகிறோம். ஆமாம், எப்போவுமே டான்ஸு தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டீஸ் வந்து நம்மளுக்காக ஸ்டேஜில் டான்ஸ் ஆட போகிறாங்க. நீங்களும் ஆடுவீங்களா குட்டீஸ்? நான் ஆடுவேண்ணா. ஆமாம் அன்சி அக்காவா ஆடுறாங்க. வாங்க டான்ஸ் ஸ்டேஜுக்கு போகலாம். காலபூரிலே அற்புதம் நடந்தது. காலபூரிலே அற்புதம் நடந்தது. வெறுமையான தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். வெறுமையான தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். நம்மை சப்பாதான அற்புதத்தை செய்தார். நம்மை சப்பாதான அற்புதத்தை செய்தார். தேவாலயத்திலே அற்புதம் நடந்தது. கூனி நிமிர்ந்து துதித்து சென்றார். கூனி நிமிர்ந்து துதித்து சென்றார். நம்மை சப்பாதானந்த அற்புதத்தை செய்தார். நம்மை சப்பாதானந்த அற்புதத்தை செய்தார். உனக்கு செய்வார், எனக்கு செய்வார், நமக்கும் செய்வார். உனக்கு செய்வார், எனக்கு செய்வார், நமக்கும் செய்வார். ஓகே குட்டீஸ், நம்ம டான்ஸ்லாம் இப்போ பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன் அன்சி. ஸ்டோரி தானே பார்க்க போகிறோம். ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ராமுக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் போடணும். ஆனா கால்குலேட்டர் இல்ல. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ராமு. உடனே ராமுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோமு, இந்தா என்னுடைய கால்குலேட்டர், இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நாளைக்கு கொண்டு வந்து தா அப்படின்னு சொன்னான். உடனே பேக்கில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போனா ராமு. வீட்டுக்கு போயிட்டு பேக்கில் இருந்து மேக்ஸ் புக் எடுத்து வெளியில் வச்சான். அப்புறம் கால்குலேட்டரை தேடி பார்க்குறான். கால்குலேட்டரை காணோம். உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி, டே என் கால்குலேட்டர் எதுவும் மாற்றிக்கிட்டு எட்டு போயிட்டீங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடா. நானே சோமுட்டை கடனாக வாங்கிட்டு வந்தேன், நாளைக்கு போய் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரியிலையும் ஒருத்தர் மரம் வெட்டுற கோடாரியை தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கடனாக வாங்கிட்டு வந்தார்.
அதை தொலைச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்துச்சுன்னு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஸ்டோரியை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஊரில் எலிசா தாத்தான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பைபிள் சொல்லித்தர பைபிள் ஸ்கூல் நடத்தினாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆர்வமாக வந்து பைபிள் படிப்பாங்க. அவங்களுக்கு பைபிள் ஸ்கூலில் தங்குறதுக்கு இடம் பத்தல, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இதை எலிசா மாஸ்டர்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு போய் சொன்னாங்க. மாஸ்டர், நாங்கள் தங்குறதுக்கு பைபிள் ஸ்கூலில் இடம் பத்தல, நாம ஏன் பெரிய பைபிள் ஸ்கூல் நாங்கள் தங்குறதுக்கு கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஓ தாராளமா, உடனே கட்டலாமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே சலசலன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற யோர்தான் நதி பக்கத்துல அவங்க கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அங்க பைபிள் ஸ்கூல் கட்டுறதுக்கு தேவையான மரத்தை எல்லாத்தையும் சதக் சதக்குன்னு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் பெரிய மரத்தைய அப்படியே சாச்சாங்க. எலிசா மாஸ்டரும் சும்மா இல்லை, அங்கே உள்ள எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் சரியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போதான் நம்ம கதையுடைய ஹீரோ வந்தாங்க. அவரு தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட மரம் வெட்டுற கோடாரிய கடனாக வாங்கிட்டு வந்து சதக் சதக்னு வெட்டினாரு. வெட்டிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கி ஓங்கினாரு. பின்னாடி கூடி கோடாரி சிங் 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 தப் அப்படின்னு தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சு. உடனே அந்த மனுஷன், எலிசா மாஸ்டர், இந்த கோடாரி என் ஃப்ரெண்டுகிட்ட நான் கடனாக வாங்கிட்டு வந்தேன் மாஸ்டர், அது நதிக்குள்ள விழுந்துருச்சு மாஸ்டர், இரும்பு வேற, ஆழமால போயிருக்கும் மாஸ்டர், திருப்பி கொடுக்குறக்கு பணம் கூட இல்லையே மாஸ்டர், என்ன மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே எலிசா தாத்தா விறுவிறுன்னு வந்தாங்க. எங்கப்பா விழுந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. மாஸ்டர், அவங்களுக்குள்ளதான் மாஸ்டர் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே பக்கத்துல ஏதாவது குச்சி கிடைக்குதா அப்படின்னு தேடினாங்க. தேடிட்டு ஒரு மரத்தில் உள்ள குப்பை அப்படியே உடைச்சிட்டு வந்து அந்த மனுஷன் எங்கே கோடாரி விழுந்துச்சுன்னு சொன்னானோ அங்கே கரெக்டாக தூக்கி போட்டாங்க. அப்போ பார்த்தா ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் நடந்துச்சு. என்னன்னா, இரும்பு கோடாரி மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இரும்பு மிதக்குமா? மிதக்காதுல, மூழ்க தானே செய்யும். ஆனா மிதந்துச்சு. அங்க உள்ள எல்லாருமே அதை பார்த்தாங்க. வாயை திறந்துக்கிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. ஏசப்பா எலிசா தாத்தா மூலமா அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏசப்பா சொல் பேச்சு கேட்குற நல்ல தாத்தா, செல்ல தாத்தா, தங்க தாத்தா தான் எலிசா தாத்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது நடந்த விஷயத்த பேசிட்டே போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாள் அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கிற நல்ல பாடம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாலலாம் இரும்பை மிதக்க வைக்க முடியுமா? முடியாதுல, அது டபக்கடின்னு உள்ளுக்குள்ளே தானே போகும். ஆனால் ஏசப்பா நினச்சா மிதக்க வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பாவால் முடியாத விஷயம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹீரோ ஃப்ரெண்டுகிட்ட கடனாக தானே அந்த கோடாரியை வாங்கிட்டு வந்தாங்க. திருப்பி கொடுக்கலன்னா கஷ்டப்படுவாங்கள ஃப்ரெண்ட்ஸ். அதனால கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஏசப்பா திரும்பவும் கோடாரியை எடுத்து கொடுத்து மிதக்க வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் நம்முடைய அம்மா அப்பா கடன் பிரச்சனைனால கஷ்டப்பட்டாலோ நமக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பா. ஓகே குட்டீஸ், நம்ம ஸ்டோரிலாம் இப்போ பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன் அன்சி. நம்மளுக்காக எஸ்தர் அக்கா வந்து வசனம் சொல்லி தர போகிறாங்கண்ணா. ஆமாம், நம்மளுக்காக எஸ்தர் அக்கா வந்து வசனம் சொல்ல போகிறாங்க. வாங்க வசனக்குள்ளே போகலாம்.
ஹாய் குட்டீஸ், பிரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீக்கான டைட்டில் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிசாவும் இரும்பு கோடாரியும். அதை குறித்து தான் நீங்கள் வந்து வீடியோவில் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகலாமா? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. ஓகேவா குட்டீஸ், மறுபடியுமா சொல்லலாமா? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வசனம் சொல்லுது. இப்போ நீங்கள் ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக நல்லா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது எலிசா வந்து அவர் வந்து எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளைகளையும் வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய கற்பனைகளையும் அவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால அவரால் அற்புதம் செய்ய முடிச்சு. அதே போல தான் நம்மளும் வந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவர் கட்டளைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது நம்மளாலே அற்புதங்கள் அதிசயங்களை வந்து நம்மளாலேயும் செய்ய முடியும். கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும். அந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கோடாரி வந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது தெரியாமல் தவறுதலாக வந்து அந்த தண்ணியில் விழுந்துடும். அது விழும்போது அது எப்படி அது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தண்ணியில் போயிட்டு ஒரு கட்டை மிதக்கும். ஆனால் வந்து அந்த இரும்பு கனமாக இருக்கிற அந்த இரும்பு கோடாரி எப்படி மிதக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுதான் அற்புதம். அதையும் வந்து ஆண்டவர் வந்து செஞ்சார். இதை போல் ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்களை வந்து ஏசப்பா வந்து செஞ்சுருக்காரு. அந்த பாட்டில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. கானா ஊரில் ஆண்டவர் வந்து திராட்சை ரசத்தை வந்து வெறும் தண்ணியை வந்து திராட்சை ரசமாக வந்து மாற்றி இப்படியே அற்புதம் செஞ்சார். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் நம்ம பைபிளில் படிச்சிங்கன்னா ஏராளமான அற்புதங்கள், இன்னும் சொல்லப்படாத அற்புதங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அதே போல் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம எல்லா செக்ஷனும் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம லாஸ்ட்டு ப்ரேயருக்குள்ளே வந்துட்டு ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்பா. நாளை தினத்தில் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நாங்கள் அப்பா பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள என் தேவனாகி கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சண்டே கிளாஸ் ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கும் ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்கள் நடுவிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நீர் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் தகப்பனே அப்பா என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு உண்மை நோக்கி ஆண்டவரே அப்பா எந்த அப்பா அற்புதங்களுக்காக எந்த ஒரு அதிசயங்களுக்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா அவர்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்போ சில நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தீரே அப்பா. அப்படியாய் கூட தகப்பனே அப்பா நீர் இந்த நாளிலும் தகப்பனே அப்பா உங்கள் மகிமை மாட்சிமை ஆண்டவரே அப்பா குறையாது இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கும் அப்பா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா நாங்கள் கீழ்ப்படிய பிள்ளைகளும் கீழ்ப்படிய என் தேவன் கிருபை செய்ய அப்படியா நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் அப்பா அசைவாடி கொண்டிருந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமீன்.